பிதாவாகிய தேவன் ஒருவரே ஒன்றனமே தேவன். பிரியமானவர்களே, விம்கோ நகர் கிறிஸ்டியன் சபை ஊழியக்காரனாகிய வில்லக்குமார் உங்களுக்கு என் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்தவர்கள் வானங்களையும் அதன் நிறைவுகளையும் பூமியையும் சமுத்திரங்களையும் அவர்கள் யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனை குறித்து அறியாதிருப்பது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. மனிதனை சிருஷ்டித்த தேவனை, கிறிஸ்தவர்கள் ஆராதிக்கும் தேவனை, அவர்கள் வேண்டுதல் செய்யும் தேவனை அவர்கள் அறியாமல் இருப்பது விந்தையிலும் விந்தையாக இருக்கிறது. அதனால்தான் ரோமர் 1 முதல் 21 வசனங்களில் தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். எப்படியெனில், காணப்படாதவைகளாகிய தேவனுடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவர்களினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்குச் செல்ல இடமில்லை. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் அப்போஸ்தலர் 17 24 முதல் 27 வசனங்களில் உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றை உண்டாக்கின தேவனானவர் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடினால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை என்றும், எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்றும் தேவையானது போல மனிதர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதுமில்லை என்றும், மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்கச் செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகள் பிதாவாகிய தேவனை குறித்து சொல்லப்பட்டவைகளாகும். ஆனால் யாரும் இந்த தேவனை அறிந்து தேடுவதில்லை. அதனால்தான் 1 தீமோத்தேயு 1:17 அந்த தேவன் நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமுள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தும் தாம் ஒருவரே ஞானமுள்ள அந்த தேவனை கிறிஸ்தவர்கள் யாரும் அறியாதிருப்பதும் அவரை குறித்து அறிய விரும்பாமல் இருப்பதும் வேதனையாக இருக்கிறது. கிறிஸ்தவர்களின் அகங்காரத்தினால் உண்டான அறியாமை. கிறிஸ்தவரிடத்தில் உங்கள் தேவன் யார் என்று கேட்டு பாருங்கள். யாரும் உடனடியாக பதில் சொல்ல மாட்டார்கள். கிறிஸ்தவர்கள் ஒரு சாரார் தேவன் திருத்துவ தேவனாய், அதாவது ஒரே தேவன், சம அந்தஸ்துள்ள, சம காலத்திய, சம தன்மையில் உள்ள, பிரிக்க முடியாத, ஒருவரை ஒருவர் சார்ந்துள்ள, தனித்தன்மை உள்ள மூவராய் செயல்படுகிறார். அது எப்படி என்று நாம் புரிந்து கொள்ள முடியாது என்கிறார்கள். இன்னொரு சாரார் ஆண்டவராகிய இயேசுவே தேவன், அவரே பிதா குமார பரிசுத்த ஆவியாக இருக்கிறார் என்கிறார்கள். ஆனால் பரிசுத்த வேதாகமமோ பிதாவாகிய தேவன் ஒருவரே ஒன்றனமே தேவன், அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை என்கிறது. கிறிஸ்தவர்களின் பலமே அவருடைய ஜெபம்தான். ஆனால் இவர்களுக்கோ யாரிடத்தில் ஜெபிக்க வேண்டும் என்றே தெரியாமல் இருக்கிறார்கள். இவர்கள் தங்கள் தேவன் யாரென்று அறியாததினால் யாரிடத்தில் ஜெபிக்க வேண்டும் என்றும் தங்கள் ஜெபங்களுக்கு யார் பதில் செய்ய வேண்டும் தெரியாமல் இருக்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் ஆண்டவரே, கர்த்தாவே, இயேசுவே, ஆவியானவரே என்று சொல்லி ஜெபிக்கிறார்கள். ஆண்டவராக இயேசுவோ பரலோகத்தில் உங்கள் பிதாவை நோக்கி ஜெபியுங்கள் என்றும் அவர்கள்தான் உங்கள் ஜெபங்களுக்கு பதில் அளிக்கிறவர் என்று பலமுறை சொல்லியிருந்தும் கிறிஸ்தவர்கள் ஆண்டவராக இயேசுவை அசட்டை பண்ணி தேவனை பற்றி அறியாமையினால் ஜெபம் பண்ணக்கூட அறியாதவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவராக இயேசு அவர்களுக்கு கற்பித்தபடி பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரமபிதாவே என்று சொல்லி ஜெபிக்க அவர்களுக்கு மனம் வருவதில்லை. இவர்களை குறித்து தான் ரோமர் 1:28 தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் தேவன் யார்? கிறிஸ்தவர்கள் யாவரும் ஒரே பதிலை சொல்ல முடிகிறதா? உங்கள் தேவன் பிதாவானவரா, இயேசுவானவரா, பரிசுத்த ஆவியானவரா, அல்லது மூவருமா, அல்லது மூவரும் இணைந்த ஒரு தேவனா? நீங்கள் யாரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறீர்கள்? எனவே இந்த பாடத்தின் மூலம் பிதாவாகிய தேவன் ஒருவரே ஒன்றனமே தேவன் என்பதை அறிந்து கொள்வோம். கிறிஸ்தவர்களின் வீண்வாதம். தேவன் ஒருவரே, அவர் யெகோவா என்னும் நாமமுள்ள பிதாவாகிய தேவனே, அவர் மட்டுமே ஒன்றனமே தேவன் என்று ஆண்டவரை இயேசுவே சொல்கிறார் என்று சொன்னால் அநேகர் இடரல் அடைகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவராகிய இயேசுவே தேவன்,
அல்லது ஆண்டவராய் இயேசுவும் தேவன்தான் அல்லது ஒரே தேவன் மூவராய் இருக்கிறார் என்று தவறாக போதித்து வந்தபடியால் பிதாவாகிய தேவன்தான் ஒரே தேவன் என்று சொன்னால் அதை ஏற்க மறுத்து நம்மை கிறிஸ்துவுக்கு விரோதிகளாக எண்ணுகிறார்கள். தேவன் இயேசுவை தம்முடைய குமாரன் என்கிறார். ஆண்டவராக இயேசு தேவனுடைய குமாரன் என்று தன்னை தேவனுடைய குமாரன் என்று உரிமை கோருகிறார். தேவ தூதர்களும் ஆண்டவராக இயேசுவை உலகத்துக்கு வெளிப்படுத்த வந்த யோவான் ஸ்நானகனும் ஆண்டவராக இயேசுக்கு சாட்சியாக இருக்கும்படி ஏற்படுத்தப்பட்ட அப்போஸ்தலர்களும் ஆண்டவராக இயேசுவின் வாழ்க்கையில் அவரை நேரில் கண்டவர்களும் புதிய ஏற்பாட்டில் அவரை குறித்து எழுதினவர்களும் அவரை தேவனுடைய குமாரன் என்றே சாட்சி கொடுக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவர்கள் ஆண்டவராக இயேசுனுடைய உரிமை கோரலை அப்போஸ்தலருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறதில்லை. அவருடைய கேள்வி, அப்படியானால் ஆண்டவராக இயேசு தேவன் இல்லையா? அவருக்கு தெய்வீக தன்மை இல்லையா? அவரை தொழுது கொள்ளக்கூடாதா? அவர் தேவனுக்கு சமமானவர் இல்லையா? அவர் சிருஷ்டிகர் இல்லையா என்று குறுக்கு கேள்வி கேட்டு நம்மை மடக்க நினைக்கிறார்கள். எனவே தேவனை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பாக கிறிஸ்துவை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது, அல்லது ஆண்டவராய் இயேசு தன்னை பற்றி என்ன சொல்லுகிறார், தேவனை பற்றி என்ன சொல்கிறார் என்பதை முதலில் அறிந்து கொள்வோம். அப்பொழுதுதான் தேவனை பற்றிய சத்தியத்தை முழு மனதோடு ஏற்றுக்கொள்ள முடியும். 1. இயேசு கிறிஸ்து யார்? தேவனுக்கும் இயேசுவானவருக்கும் உள்ள உறவு அப்பா மகன் உறவாகும். இயேசு கிறிஸ்து யார்? தேவனுக்கும் இயேசுவானவருக்கும் உள்ள உறவு அப்பா மகன் உறவாகும். தேவனை ஆண்டவராக இயேசு என் பிதா என்று சுமார் 60 தடவைக்கு மேல் சொல்லி தேவனுடைய தம்முடைய சொந்த பிதா என்று உரிமை கோருகிறார். தேவனுக்கும் இயேசுவானவருக்கும் உள்ள உறவு அண்ணன் தம்பி உறவு அல்ல. தேவனுக்கும் இயேசுவானவருக்குள்ள உறவு அண்ணன் தம்பி உறவு அல்ல. இருவரும் நண்பர்களும் அல்ல, உடன் வேலையாட்களும் அல்ல. தேவனுக்கும் இயேசுவானவருக்கும் உள்ள உறவு அப்பா மகன் உறவாகும். அப்பா இல்லாமல் மகன் இருக்க முடியாது என்பது யதார்த்தம். இந்த அப்பா மகன் உறவை ஏற்றுக்கொண்டால் பிதாவாகிய தேவன் ஒருவரே ஒன்றனமை தேவன் என்று ஆகிவிடுவார். பிதாவாகிய தேவன் ஒருவரே ஒன்றனமை தேவன் என்பதை ஏற்றுக்கொள்ள விரும்பாதவர்கள் இந்த அப்பா மகன், அதாவது பிதா குமாரன் உறவை பொய் என்று நிரூபிக்க குமாரன் நித்திய குமாரனாயிருக்கிறார், எட்டர்னல் ஜெனரேஷன் என்றும் அவர் தேவனுக்கு சமமானவர், சமகாலத்தவர் என்று சொல்லி மக்களை வஞ்சிக்கிறார்கள். தேவனுக்கும் இயேசுவானவருக்கும் உள்ள உறவு பிதா குமாரன் உறவு என்பதால் இருவரும் சம அந்தஸ்து உள்ளவர்களும் அல்ல, சமகாலத்தவர்களும் அல்ல. எனவே திருத்துவ உபதேசமும் இயேசுவே மெய்யான தேவன் என்ற உபதேசமும் பொய்யானதாகும். 2. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன். ஆண்டவராக இயேசு யோவான் 3:16 படி தேவனுடைய ஒரே பேரான குமாரன். 8:32 படி தேவனுடைய சொந்த குமாரன். மத்தேயு 3:17 படி தேவனுடைய நேசகுமாரன். லூக்கா 20:13 படி தேவனுக்கு பிரியமான குமாரன். இப்படி இருக்க பிதாவும் குமாரனும் ஒரே நபராக இருக்க முடியாதே. அநேகர் சொல்லுகிறபடி இயேசுவானவரே பிதா என்றால் மேற்சொல்லப்பட்ட இயேசு தேவனுடைய குமார் என்ற அடிப்படை உபதேசம் பொய்யாகிவிடும். 3. பிதாவானவர் ஒருவரே தம்மில் தாமே ஜீவனுடையவர், அதாவது சுயமாய் ஜீவிக்கக்கூடியவர். யோவான் 5:26 ஆண்டவராக இயேசுவின் வார்த்தையின்படி பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவன் உடையவராக இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவன் உடையவராக இருக்கும்படி தேவன் அருள் செய்திருக்கிறார். தேவன் அருள் செய்ததினால்தான் ஆண்டவராக இயேசுவும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் சுயமாய் ஜீவிக்கக்கூடியவராய் இருக்கிறார். எனவே தம்மில் தாமே ஜீவன் உடையவரும் தம்மில் தாமே ஜீவன் உடையவராய் இருக்கும்படி அருள் பெற்றவரும் ஒருவராயும் சம அந்தஸ்து உள்ளவர்களாயும் இருக்க முடியாது என்று அறிகிறோம். 4. ரூபத்திலும் சாயலிலும் ஆண்டவராக இயேசு தேவனைப் போலவே இருக்கிறார். கொலோசியர் 1:15 படி ஆண்டவராக இயேசு அதரிசனமான, அதாவது மனிதர்கள் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமான பிதாவாகிய தேவனுடைய தட்ச ரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவராக இருக்கிறார். எபிரேயர் 1:3 படி ஆண்டவராக இயேசு தேவனுடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாக இருக்கிறார். பிலிப்பு 2:6 அவர் தேவனுடைய ரூபமாக இருக்கிறார் என்றும் 2 கொரிந்தியர் 4:4 அவர் தேவனுடைய சாயலாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால்தான் யோவான் 14:7 ஆண்டவராய் இயேசு என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள் என்றும், யோவான் 14:9 என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்றும், யோவான் 12:45 என்னை காண்கிறவன் என்னை அனுப்பினவரை காண்கிறார் என்றும் சொன்னார். ஆனால் நான் தான் பிதா என்று ஆண்டவராக இயேசு ஒருபோதும் சொல்லவில்லை.
5. பிதாவாகிய தேவனே சிருஷ்டிகர். எபேசியர் 3:11 தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொலோசியர் 1:16 படி பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் தான் சிருஷ்டிக்கப்பட்டது என்றும், யோவான் 1:3 சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை கொண்டு அவர் மூலமாய் உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டிருப்பதனால் அவர்தான் சிருஷ்டிகர் என்று அர்த்தமல்ல. இயேசுவை கொண்டு இயேசுவின் மூலமாய் பிதாவாகிய தேவனே எல்லாவற்றையும் உண்டாக்கினார். எனவே சிருஷ்டிப்பின் மகிமை பிதாவாகிய தேவனுக்கே உரியதாகும். ஆண்டவராகிய இயேசு சிருஷ்டிகர் என்று வேதத்தில் ஒரு இடத்தில் கூட சொல்லப்படவில்லை. அவரும் நான் சிருஷ்டிகர் என்று ஒருபோதும் உரிமை கோரவில்லை. ஆனால் பிதாவாகிய தேவனோ நானே சிருஷ்டிகர் என்று உரிமை கோருகிறார். அதை உண்மை என்று நிரூபிக்க வேதத்தில் 50க்கும் மேற்பட்ட வசனங்கள் திடமாய் சாட்சி சொல்லுகிறது. 6. சங்கீதம் 50:12 பூமியும் அது நிறைவும் தேவனுக்கு சொந்தமானதாகும். எபிரேயர் 1:2 பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசுவை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். மத்தேயு 21:38 படி தோட்டக்காரராகிய பிதாவாகிய தேவனுக்கு இயேசுவானவர் சுதந்திரவாளி. எனவேதான் யோவான் 16:15 பிதாவினுடையவர்கள் யாவும் எனக்கு சொந்தமானவர்களாகும் என்று இயேசுவானவர் சொன்னார். எனவே சர்வத்துக்கும் உரிமையாளரும் சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமிக்கப்பட்டவரும் ஒருவராயும் சம அந்தஸ்துள்ளவராயும் இருக்க முடியாதே. 7. லூக்கா 22:69 படி ஆண்டவராய் இயேசுவின் வார்த்தையின்படி தேவன் ஒருவரே சர்வ வல்லமுள்ள தேவன். ஆண்டவராய் இயேசுவின் வார்த்தையின்படி தேவன் ஒருவரே சர்வ வல்லமுள்ள தேவன். மத்தேயு 28:18 வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் ஆண்டவராய் இயேசுவுக்கு பிதாவாகிய தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எபேசியர் 1:20-22 வசனங்களில் பிதாவாகிய தேவனே ஆண்டவராய் இயேசுவை எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கு மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்கள் கீழ்ப்படுத்தி இருக்கிறார். எனவே சகல அதிகாரத்தை உடையவரும் அதை பெற்றுக்கொள்கிறவரும் ஒருவராயும் சம அந்தஸ்து உள்ளவர்களாயும் அதாவது சமமானவர்களாயும் இருக்க முடியாதே. 8. இயேசுவானவர் தேவனுக்கு கீழ்ப்படிந்ததினாலேயே உயர்த்தப்பட்டார். எபிரேயர் 5:7-8 வசனங்களில் இயேசுவானவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால்தான் பிலிப்பியர் 2:6-11 வசனத்தில் இயேசுவானவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபமெடுத்து மனுஷ சாயலானார் என்றும் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கப்படும்படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்துருளினார். என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தேவனுக்கு கீழ்ப்படிந்ததினால் உயர்த்தப்பட்டவரும் ஒருவராயும் சம அந்தஸ்துராயும் இருக்க முடியாது என்று அறிகிறோம். 9. நாம் தேவனுடைய பிள்ளைகளாகும் அதிகாரம் இயேசுவாரிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான் 1:12 படி ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி ஆண்டவராகிய இயேசுதான் அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். அதனால் அவர் தேவன் ஆகிவிடவில்லை. ஏசாயா 53:5 படி நமக்கு தேவனோடு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்ததினால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்தான் நமக்கு அதிகாரம் கொடுக்கிறார்.
அவர் நமக்கு அதிகாரம் கொடுக்காவிட்டால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது. எனவே யாரும் இயேசுவானவரை எளிதாக எடுத்துக்கொள்ள முடியாது. இயேசுவானவர் தம்மை ஏற்றுக்கொண்டவர்கள் தம்முடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கவில்லை, மாறாக தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கிறார். தேவனுடைய ஐக்கியத்தை இழந்து போன மனித சமுதாயத்தை தேவனோடு ஒப்புரவாக்கவே அவர் வந்தபடியால் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக வேண்டும் என்பதே தேவனுடைய தீர்மானமாகும். 10. நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும் அதிகாரம் தேவனால் இயேசுவானிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும் அதிகாரம் தேவனால் இயேசுவானிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு 26:63 படி பிதாவாகிய தேவன் ஜீவனுள்ள தேவன், பிதாவாகிய தேவன் ஜீவனுள்ள தேவன். மத்தேயு 22:32 தேவன் மரித்தோருக்கு தேவனாய் இராமல் ஆத்மாவில் ஜீவனுள்ளவருக்குத்தான் தேவனாயிருக்கிறார். எனவே நமக்கு ஜீவன் இருந்தால்தான் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் அவரோட ஐக்கியமுள்ளவர்களாய் இருக்க முடியும். நமக்கு நித்திய ஜீவனை நித்திய காலமாய் வாழும் வாழ்வை கொடுக்கும் அதிகாரத்தை தேவன் ஆண்டவரை இயேசுவிடம் கொடுத்திருக்கிறார். அதனால்தான் 1 யோவான் 5:11 தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். 1 யோவான் 5:11 தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரன் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசுவும் எல்லாருக்கும் நித்திய ஜீவனை கொடுக்க மாட்டார். யாரை பிதாவாகிய தேவன் ஆண்டவராக இயேசுவிடம் கொடுக்கிறாரோ அவர்களுக்குத்தான் ஆண்டவராக இயேசுவும் நித்திய ஜீவனை கொடுப்பார். அதனால்தான் ஆண்டவராக இயேசுவும் யோவான் 17:2-3 வசனங்களில் பிதாவே, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்திருள்ள யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறீர் என்று சொன்னார். எனவே நித்தியமாக ஜீவன் உள்ளவரும் நமக்கு நித்திய ஜீவன் கொடுக்கும் அதிகாரத்தை பெற்றவரும் ஒருவராயும் சம அந்தஸ்துறவர்களாயும் அதாவது சமமானவர்களாயும் இருக்க முடியாது என்று அறிகிறோம். பிரியமானவர்களே, இதுவரைக்கும் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்குள்ள உறவை வேதத்தில் சொல்லப்பட்டபடி ஆராய்ந்து அதனால் தேவனும் ஆண்டவராக இயேசுவும் ஒருவராயும் சம அந்தஸ்துறவர்களாயும் இருக்க முடியாது என்று ஆராய்ந்தோம். அதனால் திரித்துவ உபதேசமும் இயேசுவே தேவன் என்ற உபதேசமும் பொய் என்றும் பிதாவாகிய தேவன் ஒருவரே ஒன்றான மெய் தேவன் என்றும் அறிந்திருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். இதை நிச்சயப்படுத்த அடுத்த பாடத்திலும் இதை குறித்த காரியங்களை ஆராய்ந்து இந்த உபதேசங்கள் தேவனுக்கு விரோதமானது என்றும் தேவனுக்கு விரோதமான கலகம் என்றும் அறிவோம். அதற்கு பின்பு எப்படி பிதாவாகிய தேவன் ஒருவரே ஒன்றனமை தேவனாக இருக்கிறார் என்றும் அந்த ஒன்றனமை தேவனுக்குள்ள விசேஷித்த தன்மையை ஆராய்வோம். இந்த பாடத்தை கேட்டதற்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் பாடங்களை பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்கள். அவர்களும் தேவனுடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்கள். சந்தேகங்கள் இருக்குமானால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்கள். யாவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். மிக்க நன்றி.